திருப்பத்தூர் மாவட்டத்தில் எத்தனை விதமான பட்டாம்பூச்சிகள் இருக்கு? எத்தனை குடும்பங்களை சேர்ந்த பட்டாம்பூச்சிகள் இருக்கு? சந்தன மரங்களை தேடி எந்த விதமான பட்டாம்பூச்சிகள் வருது? இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த காணொலியை கடைசி வரை பாருங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் என்னுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய மரங்களை பார்த்தேன். அந்த நிறைய மரங்கள் இருக்குது. அதில் குறிப்பாக ஒரு 4-5 சந்தன மரங்கள் இருக்குது. அந்த சந்தன மரங்கள் பெரிய மரங்கள்னு சொல்ல முடியாது, சின்ன மரங்கள் தான். சமீபத்தில் தான் அது ஒரு 1 வருஷம் 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் அது பூக்க ஆரம்பிச்சது. சின்ன மரங்கள் தான். அதனால் அந்த மரத்தை பார்த்த உடனே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மரத்தில் ஏகப்பட்ட பட்டாம்பூச்சிகள். காலையில் ஒரு 8 மணி இருக்கும். என்னடா இவ்வளோ பட்டாம்பூச்சிகள் இந்த மரத்தில் பறக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, அந்த மரம் பூத்து இருந்தது. இந்த சந்தன மரம் பூத்து இருக்குது. ஆனால் அந்த பூக்கள்லாம் நீங்கள் பார்த்துங்களேன், சந்தன மரத்துடைய பூக்கள்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த பூக்களில் இவ்வளவு பட்டாம்பூச்சிகளா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் 11 மணிக்கு ஒரு தடவை நான் போய் பார்த்தேன். அப்பயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பட்டாம்பூச்சிகள். காலையில் 8 மணிக்கு இருந்ததை விட 11 மணிக்கு மிக அதிகமான அளவில் பட்டாம்பூச்சிகள் பறந்துட்டு இருந்தது. அப்புறம் மதியம் ஒரு 3 மணிக்கு பார்த்தேன். அப்பயும் அதில் இந்த பட்டாம்பூச்சிகள் நிறைய பறந்துட்டு இருந்தது. எல்லாமே ஒரே வகையான பட்டாம்பூச்சிகள். அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ரெண்டாவது, அதே மாதிரி மாலை வரைக்கும் இந்த பட்டாம்பூச்சிகள் அந்த மரத்தை சுற்றி பறந்துகிட்டே இருந்தது. சந்தன மரத்தில் நிறைய மலர்கள் இருக்கும். ஆனால் ரொம்ப சின்ன மலர்கள். அதில் இருக்கக்கூடிய தேனும் ரொம்ப குறைவாக இருக்கும். இப்போ அந்த தேனை எடுக்கிறதுக்கு இந்த பட்டாம்பூச்சிகள் இவ்வளோ போராடுதா அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். இந்த தேனீக்கள் பூக்களுடைய மகரந்த சேர்க்கைக்கு உதவியாக இருக்குது அப்படின்றது தான். செடிகள், கொடிகள், தாவரங்கள் மற்றும் குறிப்பாக பயிர் வகைகள், பல்வேறு பயிர்களுக்கு மகரந்த சேர்க்கை செய்வதற்கு இந்த தேனீக்கள் உதவியாக இருக்குது அப்படின்ற ஒரு கருத்தில் தான் அதை சொல்லியிருப்பார். ஆனால் அது தேனீக்களை மட்டும் குறிக்காது. தேனீக்கள், அதற்கு அடுத்தபடியாக இந்த பட்டாம்பூச்சிகள், அப்புறம் இதர பூச்சி வகைகள், பிராணிகள், இது எல்லாமே சேர்ந்து தான், வௌவால்கள், இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த மகரந்த சேர்க்கை அடைவதற்கு உதவியாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ சமீப காலமாக இதுக்கு ஒரு பெரிய இடைஞ்சல் இருக்குது. நிறைய பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துகிறோம், பூசணக்கொல்லிகளை பயன்படுத்துகிறோம், அதே மாதிரி களைக்கொல்லிகளை பயன்படுத்துகிறோம், செயற்கை உரங்கள், ரசாயன உரங்களை பயன்படுத்துகிறோம். இப்படி பயன்படுத்துறதுனால இந்த தேனீக்கள், அப்புறம் பட்டாம்பூச்சிகள் மற்றும் இதர பூச்சி இனங்கள் வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. நிறைய பூச்சி இனங்கள் அழிஞ்சு போச்சு. அதனால் இப்போ இருக்கக்கூடிய அறிவியல் விஞ்ஞானிகள் நிறைய பேர் அதை பற்றி கவலைப்படுறாங்க. இதை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. உலகத்தில் கிட்டத்தட்ட 115 வகையான பயிர்கள், உணவு பயிர்கள் இருக்குது அப்படின்றாங்க. இது FAOவோட கணக்கு. அதில் 87 வகையான பயிர்களுக்கு இந்த தேனீக்களுடைய, பட்டாம்பூச்சிகளுடைய, மற்ற பூச்சி இனங்களுடைய உதவி தேவை. எதுக்கு? மகரந்த சேர்க்கைக்கு. உலக அளவில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 17,500 வகையான பட்டாம்பூச்சிகள் இருக்குது. அதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பட்டாம்பூச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1379 வகையான பட்டாம்பூச்சிகள் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டாம்பூச்சிகள் கிட்டத்தட்ட 359 வகையான பட்டாம்பூச்சிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட பட்டாம்பூச்சிகள் இதுவரைக்கும் இவ்வளவு பட்டாம்பூச்சிகள் இருக்குது அப்படின்ற ஒரு கணக்கு எடுத்திருக்காங்க. அதில் 319 வகையான பட்டாம்பூச்சிகளை பதிவு செய்திருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் எவ்வளோ பட்டாம்பூச்சிகள் இருக்குது அப்படின்றது பார்த்தேன் நான். சாதாரணமாக ஒரு தோராயமான கணக்கில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 90லேருந்து 100 வகையான பட்டாம்பூச்சிகள் இங்கே இருக்கும்னு தெரியுது. இந்த பட்டாம்பூச்சிகளுடைய வகைகள், அதாவது அதனுடைய குடும்பத்தை ரொம்ப அழகாக பிரிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 5 வகையான குடும்பங்களில் இந்த பட்டாம்பூச்சிகளை பிரிச்சிருக்காங்க. அதில் அழகான தமிழ் பெயர்களை கொடுத்துருக்காங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த சந்தன மரத்தில் ஒரு கருப்பு பட்டாம்பூச்சி இருந்து அதை பற்றி ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு நினைப்பீங்க. அதனால் அதை பற்றி முதல்ல சொல்கிறேன். அந்த பட்டாம்பூச்சினுடைய தமிழ் பெயர் வெண்புள்ளி கருப்பன்னு பேர். இதனுடைய ஆங்கில பெயர் பார்த்திங்கன்னா இந்தியன் காமன் குரோ என்று பெயர். இது எந்த
குடும்பத்தை சேர்ந்ததுன்னா நிம்ஃபாலிடே என்ற குடும்பத்தை சேர்ந்த ஒரு பட்டாம்பூச்சி. இப்போ இதை பற்றி நான் சொல்கிறேன். நான் இந்த ஒரு பட்டாம்பூச்சி வந்து எதுக்காக ஒரு தாவரத்தை அல்லது ஒரு மரத்தை அல்லது வேறு செடிகளை தேடி போகுது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த பூக்களில் இருக்கக்கூடிய தேனை எடுக்கிறதுக்காக மட்டும் கிடையாது. அதனுடைய வாழ்க்கை சரிதமும் அதில் அடங்கி இருக்கு. அந்த பட்டாம்பூச்சிகள் அந்த இடத்துல தேன் எடுத்து அதுக்கு பயன்படுத்திக்குது. அதுக்கு பிறகு வந்து என்ன பண்ணுது, தன்னுடைய முட்டையை வந்து அந்த இலைகளில் இடும் அல்லது அதனுடைய தண்டு பகுதியில் அல்ல மரப்பகுதியில் எங்கேயோ ஒரு இடத்துல இடும். நமக்கு தெரியும் பட்டாம்பூச்சியினுடைய வாழ்க்கை சரிதம். முதல்ல முட்டையிடும். அந்த முட்டையிலிருந்து கம்பளி புழுக்கள் அல்லது வேறு வகையான புழுக்கள் வெளியே வரும். வெளியே வந்தவுடனே அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய இலைகளை தண்டுகளை அது வந்து சாப்பிடும். சாப்பிட்டு அங்கேயே கூட்டுப்புழுவாக மாறும். கூட்டுப்புழுவாக மாறின பிற்பாடு அதிலிருந்து அந்த தாய் பட்டாம்பூச்சி வந்து வெளியே வரும். இதுதான் அதனுடைய வாழ்க்கை சரித்திரம். அதனால் இந்த பட்டாம்பூச்சிகள் வெறுமனே ஒரு மரத்துக்கு செடிக்கு போகுது அப்படின்னா வெறும் தேன் எடுக்கிறது மட்டும் கிடையாது. அதனால் நான் என்ன நினச்சேன்னா, இந்த கருப்பு நிற பட்டாம்பூச்சி இந்த சந்தன மரத்தில் முட்டையிடும், சந்தன மர இலைகளில் முட்டையிட்டு அதுலேயே வந்து குஞ்சு பொரிக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஆய்வு செய்து பார்க்கும்போது அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஒன்று வந்து அரளி செடி, அப்புறம் எருக்கஞ்செடி, அப்புறம் சில களை செடிகள், மில்க் வீட்ஸ் என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி பால் வடியக்கூடிய களை செடிகள், அதை எல்லாத்தையும் தேடி போயிட்டு அதில் தான் முட்டையிடுமா. சரி, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி அந்த பால் வடியக்கூடிய அந்த தாவரங்களில் அந்த பாலில் ஒரு வகையான நச்சு பொருள் இருக்கும், நஞ்சு இருக்கும், அதில் கொஞ்சம் விஷம் இருக்கும். இந்த பட்டாம்பூச்சிகள் அதில் போய் முட்டையிடும்போது அந்த முட்டையிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த புழுக்கள் வந்து அந்த இலைகளை சாப்பிடும்போது அதனுடைய நச்சுத்தன்மை அந்த உடம்புல போயிடும். இது பட்டாம்பூச்சியாக உருவெடுத்து வரும்போது கூட அந்த நச்சுத்தன்மை அதனுடைய உடம்புல இருக்கும். இப்போ இந்த பட்டாம்பூச்சிகளை எது சாப்பிடும்? பறவைகள் பொதுவாக அதிகமாக சாப்பிடும். இந்த குறிப்பாக இந்த வெண்புள்ளி கருப்பன் பட்டாம்பூச்சியை எந்த பறவை சாப்பிட்டாலும் 2வது தடவை சாப்பிடாதான், முதல்ல சாப்பிட்டதோட சரி. ஏன்னா அதுக்கு பிடிக்காது. ஏன்னா அது இந்த உடம்பில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை. அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு தன்மையை வளர்த்து கொள்வதற்காகவே இந்த வெண்புள்ளி கருப்பன் பட்டாம்பூச்சிகள் அந்த மாதிரி நச்சுத்தன்மை உள்ள பால் வடியக்கூடிய தாவரங்களில் போய் அது முட்டையிடுது. நான் உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டாம்பூச்சிகள் அதனுடைய குடும்பங்களுடைய பெயரை சொல்லலான் இருக்கேன். இதில் தமிழ்நாட்டில் மிக அதிகமாக இருக்கக்கூடியது நீலன்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்பம். அதை வந்து ஆங்கிலத்தில் லைகோனிடே என்று சொல்கிறார்கள். காரணம் வந்து என்னன்னு கேட்டால், இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பட்டாம்பூச்சிகளும் கிட்டத்தட்ட நீல நிறத்தில் இருக்கிறதுனால அதற்கு நீலன்கள் என்று கொடுத்துருக்கிறார்கள். இதுதான் அதிகமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய பட்டாம்பூச்சிகள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும். எவ்வளவு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 97 சிற்று இனங்கள் வந்து இந்த குடும்பத்தில் அடங்கி இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து நிம்ஃபாலிடே என்று சொல்லக்கூடிய குடும்பம். அதுதான் அதை வரியன்கள் என்று தமிழில் சொல்லுகிறார்கள். வரி என்றால் வரி வரியாக இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் அண்ட் டாட்ஸ் என்று சொல்லுகிறார்கள். வரிகளும் புள்ளிகளும் ரெக்கைகளில் இருக்கக்கூடிய ஒரு பூச்சிகளை, பட்டாம்பூச்சிகளை, வண்ணத்து பூச்சிகளை வந்து அவர்கள் வந்து வரியன்கள் என்று சொல்லுகிறார்கள். அதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் எத்தனை சிற்றினங்கள் இருக்குன்னா கிட்டத்தட்ட 94 வகையான சிற்றினங்கள் அதில் அடங்கியிருக்கு. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, தாவிகள் என்று ஒரு குடும்பம் இருக்குது. தாவிகள் அப்படின்னா அந்த பட்டாம்பூச்சிகள் பறந்து போய் போய் உட்கார்றதே வந்து தாவரம் மாதிரி இருக்குமா. அதனால் அதற்கு அந்த குடும்பத்திற்கு பெயர் தாவிகள் என்று தந்திருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் அதனுடைய பெயர் வந்து ஹெஸ்பிரிடே என்று பெயர். கிட்டத்தட்ட 77 வகையான சிற்றினங்கள் அந்த குடும்பத்தில் இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 34 சிற்றினங்களை உடைய ஒரு வகை இருக்குது. அதனுடைய பெயர், அந்த குடும்பத்தினுடைய பெயர் வெள்ளையன்கள் என்று பெயர். இப்போ அது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதிகபட்சமாக இதில் இருக்கக்கூடிய பட்டாம்பூச்சிகள்லாம் வெள்ளை அல்லது மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இதனை வந்து பயரிடே என்று அதை ஆங்கிலத்தில் அவர்கள் அந்த குடும்பத்தினுடைய பெயரை சொல்லுகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் வந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாப்பி லைனிடே என்று பெயர் ஆங்கிலத்தில் அதுக்கு. இந்த குடும்பத்துக்கு என்ன பெயர் தமிழில் வச்சுருக்காங்க பாருங்கள், அழகிகள் என்று வைத்திருக்கிறார்கள். பொதுவாகவே பட்டாம்பூச்சிகள் அழகாக இருக்கும். அதிலும் குறிப்பாக இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பட்டாம்பூச்சிகள் மிக அழகாக இருக்கும் என்பதனால் இதை அழகிகள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த அழகிகளில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 17 சிற்றினங்களை உடையதாக இந்த
பட்டாம்பூச்சி குடும்பம் இருக்கிறது. இப்போ இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. உங்களுக்கு நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் சொல்லப்பட்ட உங்களுக்கு அறிவியல் ரீதியான பெயர்கள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் கூட முக்கியமாக வந்து இதில் நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் தோட்டத்தில் அதிகமான அளவுக்கு பட்டாம்பூச்சிகள் வரும்படியாக பார்த்துக்குங்க. உங்கள் தோட்டத்தில் அதிகமாக பட்டாம்பூச்சி வரணும் அப்படின்னு சொன்னால், உங்கள் தோட்டம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகமான அளவுக்கு பூச்சி மருந்துகளை அல்லது களைக்கொல்லிகளை அல்லது பூசணக்கொல்லி மருந்துகளை தெளிக்காத தோட்டமாக உங்கள் தோட்டம் இருக்க வேண்டும். மகரந்த சேர்க்கை உருவாக்கக்கூடிய இந்த பட்டாம்பூச்சிகளுக்கு நிச்சயமாக நம்ம வந்து பாதுகாப்பு தர வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.